இன்னைக்கு மானசாவுக்கு யூனிஃபார்ம் எடுக்க போன புல் வீடியோவைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க. பஸ்ஸில் மினி பஸ்ஸில் ஏறினேன். மினி பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட். இந்த அக்கா பக்கத்தில் இருக்கிற அக்கா அங்கேருந்து கத்திக்கிட்டு வேலை விட்டு வந்திருப்பா. அவருக்கு கத்துனாக மினி பஸ்ஸுக்காரர் வேகமாக விட்டுட்டாரு. நான் பஸ்ஸுக்காரர் ஏனே நிப்பாட்டுங்கண்ணே, பாட்டு வேற ஜங்கு ஜங்குண்டு பாட்டு நாட்டுக்கட்டைண்டு. அதோட நிப்பாட்டுங்கண்ணே நிப்பாட்டி அந்த அக்காவை ஏற்றுனேன். அக்கா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம்க்கா, நல்ல வேலை நிப்பாட்டிட்டியே, இந்த ஆட்டை பஸ்ஸுக்கா காத்துக்கிட்டே கிடக்கணும், ஆட்டாண்டா 20 ரூபா போகிறப்பாங்க, இதுண்டா 10 ரூபாயில் போய் இறங்கிடலாம் அப்படின்டாக. சரிங்க அக்கா வாங்க வாங்க அப்படின்னு நானும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவளோட பேசிக்கிட்டே வந்தான். அதோட நேராக போய் இறங்கி மானசா ஸ்கூலுக்கு போயாச்சு. மானசா ஸ்கூலில் போய் ஸ்கூல்லேருந்து மானசாவை கூட்டிக்கிட்டு நேராக யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு மானசாவையும் கூட்டிகிட்டே போவோம். ஏண்டுகளுங்க அளவு கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு. நம்ம வாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து திரும்ப போய் மாற்றுறது பெரிய வேலையாக இருக்குங்க. கடுப்பாகவும் வரும் அந்த வேலை. ஆமாம், எரிச்சலாக இருக்கும். அதனால் நேர மானசாவை கூட்டிக்கிட்டு அப்படியே இது வழியாக நடந்து போனோம் பார்த்துங்க. இது வந்து நாகப்புள்ள தோப்பு, இந்த ஏரியா பேர். மதுரையில் நாகப்புள்ள தோப்புக்குள்ள இந்த ஏரியா பேர். அப்படியே நடந்து போனால் வீட்டுக்கு இந்த வீடு அலசுறதுக்கு இது தேவைப்படுது. இந்த சோப்பு பவுடரு இந்த மற்றதுகள்லாம் போட்டு அலசினா ஒரு மாதிரி வெள்ளை வடிஞ்சுக்கிறது. டைல்ஸு கல் கருப்பாக இருக்கா, அதனால ஒரு மாதிரி வெள்ளையாயிருது. அது ஒரு மாதிரி திட்டாகவும் இருந்துக்கிறது. அது நல்லா தெரியல. அதுக்கு தான் இந்த அலசுறதுக்கு இந்த அக்காட்டை மட்டும் பினாயிலாக, அது என்ன அது அந்த இது பினாயில் கிடையாதே, அந்த சோப்பு பவுடர் என்னமோ ஒரு ஆயில் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குமுங்க. பல பளிச்சுண்டாயிரும். தொட்டுக்கிட்டு அலசனம்டாக்கும் வெள்ளை கருப்பு கல்லுக்கு அதுக்கும் பளிச்சுண்டாயிரும். 40 ரூபா ஒரு இது. 60 ரூபா 60 ரூபா 100 ரூபா கொடுத்தா 40 ரூபா திருப்பி கொடுத்தாங்க. நல்லா இருக்கும். அக்காட்டத்தை வந்து வாங்குவே எப்போவுமே. எங்கே வாங்கினாலும் நல்லா இல்லை. டவுனுக்குள்ளேலாம் வாங்கினேன், அதெல்லாம் நல்லாவே இல்லை. பச்சை கலரில் கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை. அதே இந்த கடையில் நல்லா இருக்கும். டைல்ஸ் அலசனம்னா பளபளன்னு இருக்கும் பார்த்துக்குங்க. அதனால் எங்கேயுமே வாங்காமல் இந்த கடையிலே வாங்குறது. அங்கிட்டு வாங்கி பார்த்துட்டு நல்லா இல்லைல்ல, நல்லா இருந்தால் தான் வாங்க முடியும். அதோட அக்காட்ட சொல்லிவிட்டு, அக்கா என்னது இது அப்படின்டாங்க. உங்களை பூரந்தேன் வீடியோதேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நண்டுக்கு கால் வலிச்சிருச்சான். கால் வலிக்குதேன்னுச்சு. எனக்கு அதை விட அவளை தூக்கி சமக்கிறதுக்கு என்னால் உடம்புல சத்து இல்லை. சரி நான் ஆட்டாவை பிடிச்சிருவோம், நடந்தே எம்புடுத்துறோம் போகிறது அப்படின்னு ஆட்டாவை நிப்பாட்டி ஆட்டாவில் ஏறிட்டேன். அதோட நண்டை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு நேராக போய் அது என்னது அரச மரச்சந்தில் தான் யூனிஃபார்மே பூரா ஒரே யூனிஃபார்ம் பூரா அங்கே தான் இருக்கும் பார்த்துங்க. அரச மரச்சந்துக்கு வண்டியை விட்டார். இப்படி தான் இதுதான் இது என்னமோ சொல்லுவாங்களே, விளக்கு தூணு இந்த ஏரியாதான் விளக்கு தூணு தான். ஆமாம் கரெக்டு தான், இதே விளக்கு தூணுங்க. அதில் அப்படியே ஆட்டோக்கார்ட்ட பேசிக்கிட்டே போனோம். ஆட்டோக்கார் தெரிஞ்சவர், சொந்தக்காரர், காணி கொடுக்காரு. அவர் எங்களை பார்த்தவொடனே நிப்பாட்டிட்டார். ஏத்த தங்கச்சி அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டார். நல்ல மனுஷன். ஆமாம், இது சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தார். என்னத்தான் மச்சான் நல்லா மாப்பிள்ளை நல்லா இருக்காப்புல, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னத்தா அப்படின்னு. நல்லபடியாக இருக்கோம்னே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நானும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்தோம். சொந்தக்காரர் தான். ஒருத்தருக்கு ஒருத்தன்டா வீடியோ இவ்வளோ பார்க்குறதுனால தானே முனியம்மாவை பார்த்துப்பிட்டு எங்கனையும் பார்த்துப்பிட்டு ஏக்கா நல்லா இருக்கீங்களான்னு ஓடியாவது கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு பழக்க வழக்கம் தான் சொந்தம். என்ன கூடவா பிறக்கணும், சாதி சனமா அப்படியே சங்காதி சின்ன தமக்கா பெரிய தமக்கா அப்படி இருந்தால் தான் சொந்தமாக்கா, அப்படிலாம் கிடையாது. இந்த ரோட்டில் ஓமுனேன்டே ஏத்தா பள்ளிக்கூடம் விடுற நேரம் அது ஒன்வே அதில் ஓனமுண்டா ரொம்ப கூட்டமாக இருக்கும்தா அப்படின்றாரு. எனக்கு என்ன தெரியுதுன்னே நீங்கள் சொன்னாத்தேன். சரி விடுங்க, உங்களுக்கு எந்த பகுதி இருக்கா அந்த பகுதியில் உங்கள் மானசாவுக்கு ஒரே குஷி. ஆட்டாவில் வர்றது நடக்க முடியல, என்னாலையும் நடக்க முடியல. அவ்வளோ தூக்கிட்டு நடக்க முடியுமா? எம்பூடு துறமுன்றிய அரச மரச்சந்து எங்கேயே இருக்குது. அதனால தான் விளக்குத்தூண் வந்தாச்சு. விளக்குத்தூண் வந்து திரும்பிடுச்சு. அதோட நம்ம இங்கிட்டு பூரா ஆனந்த மட்டல், இங்கிட்டு பூரா பாத்திர கடையை பார்த்துங்க. பாத்திர கடைக்கு தான் அவர் சவாரிக்கு போகிறோம்டாரு. சரி அப்படி எங்களை இறக்கி விட்டு போங்க, நல்ல மனுஷன் புண்ணிய வேலை. அதோட அவனுக்குள்ள சேர்த்த இது அது என்ன சொல்லுவாங்க, சிக்னல் போட்டு நிற்கிறாங்க. இன்னும் சைக்கிளில் ஒரு மக்கள் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் ஆரம்ப காலத்தில் இப்படி தான் சைக்கிள் தான் ஓடிட்டு கிடந்தார். எங்கள் அப்பா தான் அந்த வண்டியை டிவிஎஸ் பெட்டியை வச்சுருந்தார். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த வண்டியை கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த வண்டியவே ஓட்டுறாரு எங்கள் வீட்டுக்கார் ஒரு 10 வருஷமாக பாவம். அதுக்கப்புறம் வேறு வண்டி வாங்க முடியாமல் வசதி வாய்ப்புன்றதை விட அந்த செலவுகளுக்கு அதுக்கு இருக்குது. அப்படியே யூனிஃபார்ம் போயிட்டு வசதி வாய்ப்பு பேசினா நீங்கள் வைவிங்க ஒன்ட்டையே இல்லை, கழுத்து நிறைய நகை ஓட்டிருக்க முடியும், பேசக்கூடாது. அதோட யூனிஃபார்ம் கடைக்கு போயிட்டா யூனிஃபார்ம் கடையில் மானசாவுக்கு அந்த கெவுனு மட்டும் இருக்குது, சட்டையில்ட்டாங்க. அப்புறம் வேறு கடைக்கு போனோம். இந்த கடையில் இப்போ அது எப்போவுமே இந்த கடையில் எடுப்போம். அதோட அந்த கடைக்கு போய் எல்லாம் இருக்கான்னு கேட்டோம். ஒரு கடையில் இருக்குதுல்ல, ஸ்டாக் இருக்குதுல்ல, வரணுமா. அதோட இந்த கடையில் கேட்டால் இருக்குண்டாங்க. திரும்பிலாம் நம்ம ஓயாமல் வர முடியுமா? எத்தனையோ கடை, ஒரு கடையா 1000 கடை இருக்குது. ஏதாச்சும் ஒரு கடையில் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். கடையை பார்த்துக்கங்க. இதுதான் இந்த கடை பேர் இழுகெல்லாம் பார்க்கல. எல்லா யூனிஃபார்மும் அனைத்து வகையான யூனிஃபார்மும் இருக்குது. எல்லா ஸ்கூலும் யூனிஃபார்மும் இருக்குது. என் மகன் ஸ்கூல் யூனிஃபார்மும் இதுதான். கலரு கொஞ்சம் மங்களாக தெரிஞ்சு. என்னப்பா மங்களாக இருக்குது, சட்டையும் பெருசாக இருக்குப்பா, வேறு நல்ல சின்ன சைஸ் சட்டையை எடுப்பா அப்படின்னு. சின்ன சைஸ் சட்டையை எடுத்து வந்து அது நல்லா இங்கு ப்ளூவாக இருந்துச்சு. அதோட மானசாவுக்கு வச்சு பார்த்தா பத்தாது, போட்டு பார்த்துருவான். அது வேறு அப்புறம் லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு நண்டு இங்கே கிளம்பி போயில ரகலை பண்ணோம்.
அதுக்கப்புறம் போய் மாற்றினோம்டா எங்கள் வீட்டுக்காரர் பையவார், இங்கேருந்து பிள்ளைய கூட்டிகிட்டு தானே போனேன், பார்த்து எடுக்க தெரியாதா உனக்கு, அப்புறம் மறுபடியும் மாற்றுறதுக்கு ஒரு நாள் நான் வரணும் வாண்டுவார். அவர் வாகனத்தை எடுக்க சொன்னாவே டென்ஷன் ஆவார். அது வேலை வேறையா, அவர் பாவம் வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே கிடப்பாருங்க. அவரை போய் நம்மளை கூப்பிடாப்புனா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அதனால சரி வந்தது வந்துட்டு போட்டு பார்த்துருவோம்யா அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்டேன். நல்லபடியாக போட்டு பாருங்கள், ட்ரெஸ் மேலேயே போட்டு பாருங்கள், பாப்பா ட்ரெஸ் மேலேயேண்டாங்க. சரி நல்லபடியாக போட்டு பார்த்துறோம், போட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்கிடுவோம், கரெக்டாக அளவாத்தான் இருக்கும், இருந்தாலும் போட்டு பார்த்தா மனசாரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா மானசாவுக்கு குசி பொருட்களை. ஏன்டா அவங்க சூடில் எல்லாரும் போட்டு வந்துட்டாங்களாம். இவ்வளோ அஸ்விதாவா என்னமோ ஒரு பேர் சொன்னா, அவளும் போட்டு வராமல் போகிறாங்களாம். எனக்கு எல்லாரும் போட்டு வந்துட்டாங்க, எனக்கு எப்போ எடுப்பேன் எனக்கிட்டே இருந்தா. அவதோ டீச்சர்மார்க்க சொல்லி தொந்தரவுனால இவ தொந்தரவு தாங்க முடியாமல் உடனே எடுக்க போனேன். என்ன வேணா சொல்கிறிய, இன்றைக்கி போவோம் நாளைக்கு போவோம், அம்மா வச்சா பாட்டு பண்ணிக்கிட்டு அப்படியே நாளுக்குள்ள கடத்திக்கிட்டு இருந்தா. அதே போயிட்டேன் இன்றைக்கி. அதோட போட்டு பார்த்தா நண்டுக்கு குசியாலம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அளவே போதும் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கையிலே பேச்சு பேசுறது கரெக்டாக இருக்கா, போதும் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுண்டாரு சிம்மப்பா. விடிய கல்ல பார்த்துட்டு நான் போதும் கரெக்ட் அளவை படத்தே அழகாக இருக்கும். பெருசாக எடுத்தாலும் அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் மாற்றிடுவாங்க, மாற்றத்தான் போகிறோம், அப்புறம் சும்மா தான் கிடக்கும் அந்த ட்ரெஸ். என்ன ஒரு வருஷத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்தாச்சு யூனிஃபார்ம். அதோட என் மயனுக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணுமுங்க. அவன் ஒரு யூனிஃபார்மே போட்டு போகிறானா, நம்ம வேலை வெட்டின்னு ஓடி போயிடுறோம். அவன் ஆம்பளை போய் ஒரு துணி எண்ணியை துவைச்சி கொண்டு வராண்டா கொண்டு துவைக்க மாட்டேன். இது நல்லா இருக்குது, இப்படி யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, இது எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரில, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படி யூனிஃபார்ம் போடுறாங்கல்லையேன்னு. ஆமாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த யூனிஃபார்ம். அதில் என் மயனுக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு யூனிஃபார்ம் வந்துங்க 2 செட்டு வந்து 1000 ரூபாய்க்கு எடுத்தோமுங்க. ஆனால் வந்து 1500 1350 தெரியல சரியா, கரெக்டாக தெரியலைங்க. 1500 கொடுத்தேன். எவ்வளோ திருப்பி கொடுத்தாங்க, 170 250 270 எம்புட்டா திருப்பி கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, அதை சரியாக கவனிக்கலை. பில்லை போட்டு கொடுத்தாங்க, பில்லை உள்ளதை அமைக்க வச்சுக்கிட்டு மிச்ச காசை வாங்கிட்டு வந்துடுறது, எண்ணி பார்க்குறதுலாம் கிடையாது. அங்கே போய் 10-20 குறைங்கிட்டு தெரிஞ்சேன். அங்கெல்லாம் குறைக்க முடியாது, இது ஒரு சொல் கடைங்கண்டாங்க. ஒரு சொல் கடையா, சரி அப்படின்ட்டு நான் எப்போவுமே பரிசை பாதுகாப்பு அங்கே தான் வைப்பேன். அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இது காசு வந்து அங்கே வைக்கக்கூடாது அந்த மாதிரிட்டு இருந்தாலும் அதுதான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. கட்டப்பை இடப்பில் விட்டால் யாராவது தூக்கிட்டு விட்டுருக்காங்களே, அம்மாவெல்லாம் ஒரு தடவை தூக்கிட்டு விட்டாங்க, அதுக்காக சங்கடப்பட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வச்சுருவேன். ஆமாம் சின்ன பரிசு, அதுக்காகவே நான் கடையில் வாங்குவேன். எப்படியா வாங்க அப்படியே கிளம்பியாச்சு, யூனிஃபார்ம் எடுத்தாச்சு, நல்லபடியாக கிளம்பியாச்சு. கடையிலே கேட்டாங்க என்ன இது வீடியோலாம் எதுக்கு எடுத்துருக்கீங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு வீடியோ கால் காட்டிக்கிட்டு இருக்கேன் போய் அப்படின்ட்டு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சாச்சு. இன்னும் நடக்க முடியாது, ஓயாமல் நடக்க முடியுமா, தாடி மானசை வச்சுக்கிட்டு நடக்க முடியாது. நான் மட்டும்னாலும் நடந்துருவேன் கிட்டத்தேன், இருந்தாலும் நான் ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்து இறங்கியாச்சு. தனி ஆட்டோவை ஆட்டோக்காரர் இவர் கொஞ்சம் தெரியாதவர், யாருன்னு தெரியலையா, கரெக்டாக வந்து மிஷன் ஆஸ்பத்திரிலேயே வந்து இறக்கிட்டார். இது திருமண நாயக்கர் மகள்கிட்ட ஒரு மிஷன் ஆஸ்பத்திரி இருக்குது. நீங்கள் மிஷன் ஆஸ்பத்திரின்னொடனே அந்த இதுக்கிட்ட இருக்கிறது நினச்சிடாதீங்க, அது என்னது மாட்டுத்தாவணிக்கிட்ட, அது ஒரு மிஷன் ஆஸ்பத்திரி. இதுதான் பழைய மிஷன் ஆஸ்பத்திரி. அதுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக இங்கே தொடங்கியிருக்காங்க. அதனால் அங்கே வந்து அப்படி இறக்கி விட்டாப்புல. அப்புறம் என்ன நேராக ஷூ கடைக்கு போகணும்ல, ஷூ வாங்கணும்ல, அந்த இதுக்கு ஏற்றாப்புல ஷூ வாங்கணும். வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருந்தாங்க, எந்த ஷூவாவது வாங்கக்கூடாது, இந்த ஷூ தான் வாங்கணும்னு. அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறத காட்டினேன். அதுக்கு முன்னாடி செருப்பு பொண்ணுங்க கல்யாணம், புது பொண்ணுங்க கல்யாணம் முடிச்சு அப்படி செருப்பா, எங்கப்பா கல் வச்ச செருப்பா எங்கள் கிராமத்து பக்கம் அது கடையிலலாம் கிடைக்காது. அதனால் பார்த்து எல்லா செருப்பி அழகாக இருக்குது. இனிமேல் இன்னைக்கு நம்ம பொண்ணாகி மண்ணாகி கிளவியாகி மண்ணுக்குள்ளே ஓப்புறோம் போ. எல்லாத்தையும் பார்ப்போம், செருப்புகளை பார்க்க வந்து செய்யுண்டு அனைத்து செருப்பையும் பார்த்துட்டு மானசாவுக்கு ஷூ எடுத்து போட்டு விட்டார். ஷூ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குனுச்சு, கரெக்டாக இருக்குன்னு அவர் சொன்னார். நானசா சொல்லிருச்சு, இல்லை எனக்கு அந்த முனி கால் வந்து எனக்கு மடக்கிக்கிட்டு இருக்குன்றுச்சு. ஏன்னே மடக்கிக்கிட்டு இருக்கான் பிள்ளைக்கு, எதுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், வேற எதை எடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வேற எதை எடுத்துகிட்டு வந்தார். இது நல்லா இருக்கு அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் நண்டுவை போட்டு பார்த்து நடந்துட்டு நேராக பில் போட போனான். பில் போட்டால் ஷூ வந்து 310 ரூபாண்டாரு. ஏன்னா 250 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம கட்டாதுக்கா அப்படின்னாரு. கொடுங்க அப்படின்ட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன். அவர் 280 எடுத்துக்கிட்டு 270 எடுத்துக்கிட்டு 230 கொடுத்துட்டாரு. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டேன், அதை வந்து பார்க்கல சரியா. அதோட வாங்கிட்டு நேராக கிளம்பினா மானசம் எனக்கு பசிக்குது, என்னமாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு அடம்பிடிக்க கிளம்பிடுச்சு. வா பேக்கரிக்குள்ளே வா அப்படின்ட்டு பேக்கரிக்குள்ளே கொண்டுட்டு வந்து பூரா நண்டு தான் எடுத்துக்கிட்டு வருது. கேமரா ரோட்டில் போகிறவரும் பார்க்குறாங்க, ஆஹா எத்தனை கேமரா மாட்டியாண்டு. மானசா பரவாயில்லம்மா நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு தெம்பாக எடுத்துக்கிட்டு வந்துச்சு. ஆத்தாடி மானசாவுக்கு ரொம்ப தெளிவு இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் டவுனில் பார்க்க சின்ன பிள்ளை பார்த்து எடுத்துகிட்டு பார்த்து பக்குவமாக இருக்கணும். என்னத்தை
வாய் பிடிச்சிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நேராக ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் வேணும்னுச்சு. சரின்னு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்தேன். சரின்னு மடக்கு குடிச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறிட்டோம். ஆட்டோ ஏறினா கூட்டமான கூட்டம். 4 மணிக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைய ஊர் அதில் தான் வருது. அதோட அமுக்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு வந்து அவங்க மானசாவும் பக்கத்தில் ஒரு பிள்ளையும் நல்லா ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு வராளுங்க. எனக்கு இங்கே இடிக்குது. அவளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு சாமானை வச்சுக்கிட்டு அப்பாடா ஒரே அழைச்சி எப்படியோ வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தால் நேராக நடந்து குச்சியில் போய்கிட்டு இருந்துச்சு. யூனிஃபார்ம் எடுத்துட்டோம் என்னமோ பெரிய இது எடுத்து கொடுத்தோம் பெரிய. அதோட நேராக போய் வீட்டை கதவை தட்டினா கதவுல மானசாவும் பூஜாவும் உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த திம்படத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நேராக பிரிச்சுக்கு போய் எனக்கு தாகமுங்க அப்படி என்னண்டோ இருந்துச்சு. வெயில் 3-4 மணிக்கெல்லாம் என்னம்மா வெயில் அடிக்குது பாருங்க. குழு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கவுந்து படுத்துட்டேங்க. இதுதாங்க எனக்கு நடந்தது.